You don't have a money problem. You have thinking problem. Psychology of money book என்ன சொல்லுதுன்னா, people don't commit money mistakes with math. Most people. They commit it with emotions. உங்களோட இன்கம்மை விட உங்களோட பிஹேவியர் தான் உங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை டிட்டர்மைன் பண்ணும். பிஹேவியர் அப்படின்னு சொல்றப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேவிங்ஸ் நான் எப்போ பண்ணுவேன்னா என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிறப்போ இப்படின்னு சொல்ற ஒரு ஆளு 30,000 வாங்குறப்போ வீடை ரெண்ட் கட்டுறதுக்கும் கிராசரிஸ் வாங்குறதுக்கும் துணிமணிகள் வாங்குறதுக்கும் தான் காசு இருக்கு, சேவ் பண்ண காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. 60,000 மாறப்போ இஎம்ஐஸ் வந்துடும், கேஜெட்ஸ் வாங்குவாங்க, கொஞ்சம் கூட பெட்டரா போய் வெளியே சாப்பிடுவாங்க, அதனால சேவ் பண்ண காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. 1 lakh ஆறப்போ இந்த மாதிரி ரீசன்ஸ் கூடிட்டே இருக்குமே தவிர சேவிங்ஸ் வராது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இன்கமா கிடையாது, அந்த இண்டிவிஜுவலோட பிஹேவியர். ஸோ எது உங்களுக்கு வந்து சேவிங்ஸை தரும்னா நீங்க எவ்வளவு இன்கம் வாங்குறீங்க அப்படின்றது கிடையாது, உங்களோட மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றது தான். அடுத்தது ஐ கேன் அஃபோர்ட் இட்டுக்கும் ஐ கேன் பை இட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் உங்களால மந்த்லி இஎம்ஐ பே பண்ண முடியுது அப்படின்றதுனால யூ கேன் அஃபோர்ட் இட்னு கிடையாது. இன்கேஸ் உங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இஎம்ஐ போடணுன்ற அவசியம் வந்திருக்காது. இஎம்ஐ வந்து தேவையான இடத்துல போட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆசைப்படுற எக்ஸ்பென்சிவான பொருட்கள்லாம் இஎம்ஐ போட்டு வாங்குறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட மந்த்லி ப்ரெஷரை ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க இந்த மந்த் என்னால இதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறீங்களே தவிர ஃபியூச்சர்ல அது என்ன எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த ஒரு பிஹேவியர் கண்டிப்பா இப்போல இருந்தே இந்த ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம நம்ம இருப்போம் தெரியுமா, அதை நோக்கி தான் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒன், நோயிங் ஃபினான்ஸ் இஸ் நாட் எனஃப். ஃபினான்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது. உங்களுக்கு சேமிக்கணும் தெரியும், முதலீடு பண்ணணும் தெரியும், பட் ஏன் பண்றது இல்லை? ஏன்னா அங்க டிசிப்ளின் இல்லை. ஸோ நாலேஜை விட எப்பயுமே ஒரு படி மேல இருக்கிறது டிசிப்ளின் தான். தெரிஞ்ச விஷயத்த கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணிட்டே வந்து இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட இன்கம் உங்க லைஃப் ஸ்டைலை டிசைட் பண்ணும், ஆனா உங்களோட மைண்ட் செட் உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும்.